சுண்ணாம்புன்ற கால்சியம் சத்தோட ரகசியத்தை டீகோடிங் பண்ண போறோம். தமிழ் விஞ்ஞானத்துல சக்தியை மூணா பிரிப்பாங்க: உருவாக்குவது, காப்பது, அழிப்பது. அதுல காக்கும் சக்தி கால்சியம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா பொருளுக்கும் ரெண்டே தன்மை: ஒன்னு அசிடிக் அமிலத்தன்மை, எல்லாத்தையும் வெறிகொண்டு எரிக்க பார்க்கும். அதனாலதான் நெஞ்சு எரிச்சலா இருக்குன்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஆல்கலைன், சாரத்தன்மை, அந்த எரிச்சலை குறைச்சு சரி பண்ணும். கோவில்ல இருக்க எல்லா பொருளும் ஆல்கலைன் தான். கடல் தண்ணி இருக்கே, எப்பவுமே தன்னை ஆல்கலைனா தான் வச்சுக்கும். ஆனா சில கழிவு பொருட்கள் மேகத்துல கலந்து அந்த மழை துளி கடல்ல பட்டு அசிடிக்கா மாத்தோம். உலகத்திலேயே உச்சக்கட்ட ஆல்கலைன் கொடுத்து காப்பாத்துறது சுண்ணாம்பு தான். அந்த மழை சுண்ணாம்பு பாறையை கரைச்சு ஆத்து தண்ணியா வந்து கடல்ல சேர்ந்துரும், காப்பாத்திரும். ரத்தமும் தன்னை எப்பயும் ஆல்கலைனா தான் வச்சுக்கும். தப்பி தவறி ஒரு கட்டத்துக்கு மேல அசிடிக் ஆயிடுச்சுன்னா எலும்பு முழுக்க சுண்ணாம்பு சத்து தான் அதுல இருந்து உறிஞ்சு காப்பாத்திக்கும். உலகத்துல எந்த செடியா இருந்தாலும் சரி, தன்னை காப்பாத்திக்க அதோட வேறு சுண்ணாம்பு சத்துல தான் இருக்கும். இதை முழுதாக படித்து கையாண்ட தமிழ் பாரம்பரியம் இல்லற வாழ்க்கையில குடும்பத்தை காத்து வாழ கட்டடம் கட்டுறதுக்கு சுண்ணாம்பு எடுத்துட்டு வந்தான். வருடம் வருடம் வெள்ளையடிக்கும் பழக்கத்தை போத்தினான், நிலைத்து நிற்கும். சுத்தி இருக்கிற எதிர்மறை எண்ணங்களும் அழியும். கடல் சிப்பி சுண்ணாம்பிலிருந்து எடுக்கும் பொருட்கள் கொண்டாடப்பட்டது. தமிழ் மருத்துவத்துல சுண்ணம் என்று உயரிய ரசவாத காக்கும் தொகுப்பையே இயக்கினான். இப்ப அது எழுத்து வடிவத்துல இருக்க, செய்யறதுக்கு ஆள் இல்ல. அப்படி தெரிந்தவன் வாய் துறக்க மாட்டான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உயரிய தமிழ் விஞ்ஞானத்துக்கு ஜெஃபின் புத்தகத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க.